வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை சோழவந்தானில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR குறித்த ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சோழவந்தான் தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதி என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சோழவந்தான் தொகுதி அதிமுக சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் முக்கிய நிர்வாகியுமான RB உதயகுமார் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பங்கேற்பு. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான மாணிக்கம் மற்றும் கருப்பையா ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் ஒன்றிய செயலாளர்கள் கொரியர் கணேசன், அரியூர் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், காளிதாஸ், பேரூர் செயலாளர் அசோக்குமார், விவசாய அணி இணை செயலாளர் RB குமார், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் லட்சுமி, விருகை தர்மர், மகளிர் அணி மாவட்ட துணை செயலாளர் சாந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். SIR விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தின் போது மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விழிப்புணர்வுடன் பணியாற்றுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வழங்கினர். நிறைவாக பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், அதிமுகவின் கோட்டையான சோழவந்தான் தொகுதியில் மீண்டும் வெற்றி பெறுவது உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு இன்னைக்கு கூட 12 பேர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை வெளியே தூக்கி போட்டால் அவர்கள் கட்சி பிரிந்து விட்டது. கட்சி சிதறி கிடக்கிறது. எங்க சிதறி கிடக்கிறது? நான் சோழவந்தான் தொகுதிக்கு இதே அமைச்சராக இருக்கிற போது, மாணிக்க MLA இருக்கிற போது வந்திருக்கேன். இதே கருப்பை MLA இருக்கிற போது, அமைச்சராக இருக்கிற போது வந்திருக்கேன். அப்போதெல்லாம் பார்க்காத உற்சாகம் இப்போது உங்கள் முகத்திலே சத்தியமாக தெரிகிறது. இது ஒண்ணு உங்களை மிகைப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்றேன். உண்மையிலே எதிர்கட்சி ஒன்றா தான் அதிமுக தெம்பே வரும். வெற்றிவேல், வீரவேல், மன்னாரி மன்னன், மக்கள் தலைவர், பற்பட தலைவர், புரட்சி தலைவர் தொடங்கிய இந்த இயக்கத்தை களத்திலே வெற்றி பெற செய்வேன் என்ற இந்த தொண்டர் பணினா நமக்கு பலம். திமுக என்னன்னா திருமணம் நடக்குது எல்லாம் என்னைய காலத்துக்கு நல்லா தெரியும். ஆகவே உறுதியாக நான் சொல்லுகிறேன், இனி சோழவந்தான் தொகுதியிலே உதயசூரியன் உதிக்காத இரட்டையிலே நான் மலரும் என்பது மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதற்கு நீங்கள் முழு மனதோடு அர்ப்பணிப்போடு உங்களுடைய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த 241 பேர்கள் நம்முடைய பூத் லெவல் ஏஜென்ட் PLA2, நம்முடைய கிளை செயலாளர்கள். உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் உதயகுமார் தம்பி இந்த நிமிடத்திலிருந்து என் மனசாட்சிப்படி புரட்சி தலைவர் அவருடைய மன்னாதி மன்னன் மக்கள் தொகை பாரத ரத்னா MGR அவர்கள் ஆணையின் மீது, தமிழகசாமி இதயம் புரட்சி தலைவி அம்மாவின் ஆணையின் மீது புரட்சி தலைவர் எடப்பாடியாரை முதலமைச்சரில் அமர்த்துவதற்கு இந்த சோழவந்தான் தொகுதி வெற்றியை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதுதான் இந்த அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோளாக உங்கள் பாதங்களில் வைத்து. அதனால உங்களுக்கு அதை சொல்றேன், இதை சொல்றேன், அப்படி சொல்றேன், இப்படி சொல்றேன் இல்லை. நிச்சயமாக மாவட்ட செயலாளர் என்கிற முறையிலே உங்களிடத்திலே நான் உறுதி தருகிறேன். நீங்கள் போர்க்களத்துக்கு செல்கிற போது கைவீசு என்று உங்களை போர்க்களத்திற்கு இனி நாங்கள் அனுப்ப மாட்டோம். உங்களுக்கு தேவையான நவீன ஆயுதங்களோடு தான் நாம் போர்க்களத்தில் சென்று எதிரியை வீழ்த்துகிற அந்த வல்லமையோடு தான் இந்த அண்ணாதான முன்னேற்ற கழகத்துடைய கிளைக்கழக செயலாளர்கள் களத்துக்கு செல்வார்கள். அங்கே இரட்டையை வெல்வதற்காக தங்களை அர்ப்பணித்து உழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இவ்வளவு வேலைப்படுவதற்கு மத்தியிலே எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று, நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளருடைய அன்பான அழைப்பை ஏற்று தாய் உள்ளத்தோடு வருகை தந்த உங்கள் அனைவருடைய பாதங்களிலும் கோடான நன்றியை